Euro Grip Tires by TVS. இது சாதாரண grip இல்ல, Euro Grip. திமுகவோடு நெருக்கமாக இருந்தவர், சசிகலா அம்மையாரோடு நெருக்கமாக இருந்தவர், ஓபிஎஸோடு நல்ல அணுக்கமாக இருந்தவர். அந்த தலைவர்கள் எடுக்கிற முடிவை ஒட்டி இவரும் ஒருவேளை அப்படி போய்விடுவாரோ என்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருந்தது. ஆனால் அதிலிருந்து மாறுபட்டு ஒரு புரட்சிகரமான முடிவை எடுத்திருக்கிறார் என்பது உள்ளபடியே பாராட்டுதலுக்குரியது. நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். ஏனென்றால் திமுக கூட்டணியை ஆதரித்தது என்பதை விட பிஜேபி கூட்டணி பக்கம் போகாமல் அதிமுக கூட்டணி பக்கம் போகாமல் எடுக்கிற அந்த முடிவு என்பது இந்த காலத்திற்கு மிக முக்கியமானது, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவு. எல்லோரையும் விலை பேசக்கூடிய வலிமை இன்றைக்கு மோடிக்கு இருக்கிறது. சாதியை பயன்படுத்தி, மதத்தை பயன்படுத்தி, சாதி உணர்வுகளை தூண்டி எல்லோரையும் வளைத்து போடுகிற ஆற்றல் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அந்த வலையிலே சிக்காத ஒரு புலியாக நம்முடைய ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் விளங்குகிறார் என்பதுதான் பாராட்டுதலுக்குரியது. அந்த வலையிலே சிக்காத ஒரு சிங்கமாக வேல்முருகன் அவர்கள் இந்த களத்திலே நிற்கிறார் என்பதுதான் பாராட்டுதலுக்குரியது. அருமை காலையில போங்க, பூத்துக்கு போங்க. அங்க பூத்துல அந்த இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அதுல பாத்தீங்கன்னா சௌமியா அன்புமணி 6வது இடத்துல இருக்கும். 6வது எந்த இடத்துல? 6வது இடத்துல சௌமியா அன்புமணி இருக்கும். மாம்பழம் சின்னம் இருக்கும். அந்த 6வது இடத்துல மாம்பழம் சின்னத்தை பார்த்து நீங்க உங்க கோபத்தை எல்லாம் தணிக்கலாம். நீங்க என்ன கோபம்? இந்த 2 கட்சி ஏமாற்றி உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி கொடுத்ததுதான். இங்க மாரியம்மன் கோவில் எதிரில் எனக்கு முன்னாடி ஒரு தூண் இருக்கே, நீங்க யாராவது பாத்தீங்களா? அத என் கண்ணில் வந்தவனே பட்டது அதுதான். என்ன தெரியுமா? அது தியாகி நம்ம சுதந்திரம் வாங்கின போது 1947ஆம் ஆண்டு தியாகி சித்தரஞ்சன் தாஸ் சுதந்திர தின நினைவு கம்பமாக இதை உருவாக்கி இருக்கிறார்கள். நான் வந்தவனே அதை பார்த்தேன். மாரியம்மனுக்கு நேராக நமது சுதந்திர நினைவு தூணை பார்த்த உடனே எனக்கு விஜய பிரபாகர் பார்லிமெண்ட்ல போய் அந்த இடத்துல அமர போவது உறுதி என்பதை பராசக்தி அம்மனே எனக்கு சொன்னது போல எனக்கு தெரிகிறது. அதனால நிச்சயமாக வெற்றி பெறுவார். உங்கள் அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடும் மகத்தான வெற்றி பெற விஜய பிரபாகரன் அவர்களுக்கு கொட்டு முரசு சின்னத்திலே நீங்கள் வாய்ப்பு தரணும். ஒரே ஒரு சின்ன ஒரு வேர்டு சொல்றேன். முரசுனா என்ன அப்படின்னு, மனிதனின் குரலுக்கு தலைவர்கள், தொண்டர்கள், ஓபிஎஸ் ஐயாவுடைய அணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், உரிமை மீட்பு குழு மிக கடுமையான களத்திலே பாடுபட்டிருக்கின்றார்கள். அவருடைய எல்லா தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி, எல்லாவற்றையும் தாண்டி அரசியல் என்றால் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் அரசியல் பக்கம் வரமாட்டோம், அது சாக்கடை என்று சொன்ன பொதுமக்கள் கிட்டத்தட்ட 31,000 பேர் களத்தில் நமக்காக வேலை செய்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக அந்த அன்பு நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்த ஒரு பெரிய நம்பிக்கையோடு எங்களோடு இருந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக பலிக்கும். ஆனால் மிக முக்கியமானது ஏப்ரல் 19ஆம் தேதி நாம 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சீங்கன்னா வெற்றி விழாவில் நன்றி அறிவிப்பு விழாவுக்கு நான் வருவேன். கூப்பிடுவீங்கல்ல? நீங்க எல்லாம் வரணும். நீங்க எல்லாம் அந்த வெற்றி விழாவில் கலந்துக்கணும். நீங்க தான் அந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கணும். நாம இனிமே மைக் வச்சுதான் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஆனா ஒவ்வொருத்தரும் தனித்தனியா போய் யாரை பாத்தீங்கன்னா, உங்க நண்பர்களை பாத்தீங்கன்னா, உறவினர்களை பாத்தீங்கன்னா, நமக்கு இன்னும் 1.5 நாள் நேரம் இருக்கு. 19ஆம் தேதி காலையில வரைக்கும் நேரம் இருக்கு. யாரை பார்த்தாலும் சொல்லுங்க, ஏன் திமுக வாக்களிக்கணும், என்னென்ன திட்டங்கள் பண்ணிருக்காங்க, என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த 29 காசு தமிழ்நாட்டை எப்படி எல்லாம் பழிவாங்கி இருக்காருங்கிற பிரச்சாரத்தை நீங்க பண்ணி வர்ற ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள்? டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள். கலைஞருடைய பெருமை ஓடி 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 வந்து தாமரையை தூக்கி பிடிக்க என்னோடு ஓடி வந்து கொண்டிருக்கும் எனது அருமை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் பொற்பாதத்தில் நான் தலை வணங்கி எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பத்திரிகை சகோதரர்கள் எனக்கு தந்த ஆதரவிற்கும் நான் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 4 முதலமைச்சர்களோடு பழகி இருக்கிறேன். 2 முதலமைச்சர்களை வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறேன். 2 முதலமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறேன். 3 மாதம் கவர்னர் ரூலாக நிர்வாகத்தில் இருந்திருக்கிறேன். அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், பண்போடு கேட்டுக்கொள்கின்றேன், பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன், உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா குறிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன். ஆதரிப்பேன் உதயசூரியன், உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களை குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு பாராளுமன்றத்தில் அனுப்புவேன். நிச்சயம் வெற்றி
சந்திச்சு நன்றி சொல்வதற்கு நான் வருவேன். நன்றி, வணக்கம். பத்து பேரை ஓட்டு போட வைங்க. வயசானவங்க கூட யாரும் கிடையாது, அவங்களால வாக்குச்சாவடிக்கு போக முடியாது, அவங்களை கூட்டிட்டு போய் நீங்க ஓட்டு போட வைங்க. இது இந்த நாட்டிற்கு நம்முடைய இளைஞர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டாக இருக்கும். நீங்க 7 மணிக்கு இளைஞர் 35 வயது 40 வயது 45 வயது கீழே இருக்கிறவங்க வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போட்டுட்டு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய 10 பேர் தாத்தா பாட்டி குழந்தைங்க ஃபாரின்ல இருக்கிறாங்க, குழந்தைங்க இல்ல தனியா இருக்கிறாங்க, அவங்களால போக முடியாது, கிராமத்தில் பரிந்துரை இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தலாம் என்று ஆதரவளித்த தலைவர்கள் மாயாவதி அம்மையார், மகாராஷ்டிராவிலே பிரகாஷ் அம்பேத்கர், ராம்தாஸ் அத்வாலே, ஆந்திராவிலே கத்தி பத்மராவ், தமிழ்நாட்டிலே திருமாவளவன். ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும், மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தலாம் என்று சொன்னவர்கள் நாம். மண்டல் பரிந்துரை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று ரத யாத்திரை நடத்திய கும்பல் பிஜேபி கும்பல். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிஜேபி கும்பல் ஓபிசிக்கு எதிரியா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓபிசிக்கு எதிரியா? அந்த பிஜேபியோடு கூட்டணி வைப்பவர்கள் எப்படி இந்த சமூக தலைவர்களாக இருக்க முடியும்? ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவே கூடாது என்று சொல்லுகிற ஒரு கட்சி பிஜேபி. அந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு இல்லாமல் போய்விடும், அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள். இந்த கவலையால் தான் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சேர்ந்து தேசிய அளவிலே ஒரு தேர்தல் வியூகத்தை அமைத்திருக்கிறார்கள். யூரோ கிரிப் டயர்ஸ் பை டிவிஎஸ். இது சாதாரண கிரிப் இல்ல, யூரோ கிரிப்.